டி டயட். நம்ம என்ன சாப்பிடுகிறோம்? நல்ல உடல் என்பது உணவின் மீது தான் சார்ந்துள்ளது. உடலில் தானியங்கள் போடப்படுகின்றன, எண்ணெய்கள் போடப்படுகின்றன, மசாலாக்கள் போடப்படுகின்றன. அப்புறம் உடலில் எங்கிருந்து வரும்? நேச்சர் ஃபர்ஸ்ட் லா என்ற புத்தகம் இருக்கிறது. விருப்பம் இருந்தால் அதை படிக்கலாம். மற்றொரு புத்தகம் மனிதனின் உயர்ந்த விழிப்புணர்வு, மீன்ஸ் ஹையர் கான்ஷியஸ்னஸ், ஓட்டி மகிழா இருவரும் எழுதியது. நான் இந்த 2 புத்தகங்களை பரிந்துரைக்கிறேன். அவை ஆங்கிலத்தில் உள்ளன. டயட் குறித்த எந்த புத்தகமும் இன்று வரை தமிழில் வெளிவரவில்லை. இந்திய எழுத்தாளர்கள் எழுதியவற்றில் எந்த ஆழமும் இல்லை. டயட் குறித்த புத்தகங்கள் இப்போது வரை ஆங்கில மொழியில்தான் உள்ளன. இப்போது வரை எந்த புத்தகமும் மொழிபெயர்க்கப்படவில்லை. உயர்ந்த விழிப்புணர்வின் பயணம் இது. இந்த உடலுக்கு தேவையானதை நாம் வழங்காத வரை இந்த உடலின் பசிக்கே ஒரே தீர்வு பழங்கள்தான். அதை தவிர வேறு எதையாவது இந்த உடலில் போடினால் உடல் நோயாளியாகவே இருக்கும். நோயாளியாகத்தான் இருக்கும். நீங்கள் நிலத்துக்கு, பூமிக்கு எவ்வளவு தானியங்களை இடுகிறீர்களோ அவ்வளவு உடல் அதை இழுத்துக்கொண்டே இருக்கும். இந்த உடலில் நாம் சேர்க்க வேண்டியது எளிதில் ஜீரணமாகும் இதற்காகவே உருவாக்கப்பட்டதை. இந்த உடல் வடிவமைப்பு பழங்களை தின்னுவதற்காகவே. பழங்கள் தான் புனிதமான உணவு. இந்த பிரபஞ்சத்தில் அதுதான் சுத்தமானது. அதை உண்டு நாம் அந்த மரத்திற்கு சேவை செய்கிறோம். அதன் விதைகளை மீண்டும் பூமியில் பரப்புகிறோம். அதற்கு அப்புறம் நீங்கள் வேறு எதையாவது சாப்பிட்டால், வேர், தண்டு, இலை, காய்கறிகள் சாப்பிட்டால் அவை நம்மை பாதிக்கின்றன. நாம் வாழ்க்கையில் செய்த அனைத்து ஆய்வுகளும் ஆயிரக்கணக்கானவை. அவற்றின் சாரம் ஒன்றே: 100 விழுக்காடு பழ உணவு, ஃப்ரூட்டேரியன் தான். உடலில் வேறு ஏதாவது போடுகிறீர்கள் என்றால் உடல் கீழே இழுக்கப்படுகிறது. நீங்கள் முழுமையான உடலற்ற நிலையை 24 மணி நேரமும் விரும்பினால். உணவு மாறும்போது எண்ணங்கள் மாறுகின்றன. உணவு மாறும்போது உணர்வுகள் மாறுகின்றன. உணவு மாறும்போது ஆன்மா எல்லாவற்றையும் தெளிவாக காண முடியும். இல்லையெனில் ஆன்மா உணவு கோமாவில் இருக்கும். சாப்பிட்டு தூங்குங்கள். இந்த உடலில் எங்கே பார்த்தாலும் எப்போதும் கனத்த உணர்வு இருக்கிறது. உடலில் இவ்வளவு மாசு இருக்கிறது. அதை உடைக்க வேண்டும். அதற்காக நகருங்கள்.